ஃப்ரெண்ட்ஸ், மேங்கோ ரைஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, மேங்கோ வந்து துருவி வச்சுருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இது பெங்களூர் மேங்கான்னு சொல்லுவோம். இந்த மாங்காய் வந்து எடுத்துருக்கேன். இந்த ஆனியனு, பச்சை மிளகா, கருவேப்பிலை. ஸோ இதை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் நல்லா காயட்டும். காஞ்சி போயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ கடலக்காய் பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இதில் சரியாக வராது. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடலக்காய் பருப்பு லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் போட்டு கடுகு, சீரகம், மிளகா, ஆனியன் ஸோ தட் நம்மளுக்கு வந்து ஈவனாக வந்து வெந்துடும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாடிப்பாங்க. கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, தேவையான அளவுக்கு நட்ஸ் வந்து போட்டுக்கிறேன். இதுவும் வந்து நல்லா வந்து வேகணும். ஸோ மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ தட் இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிட்டோம். பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ மாங்காய் தூள் வந்து போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஸ்டீம் ஆகட்டும். இது ஒரு கலக்கிட்டு அப்படியே வந்து ஸ்டீம் பண்ணி வைக்கலாம். ஸோ தட் என்ன ஆகும்னா அது வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டு அப்படியே வந்து ஸ்டீம் பண்ணி வச்சிடணும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சிம்மில் வச்சுடுங்க. அப்படியே வந்து ஸ்டீம் ஆகும்.